வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் இவர்களை தவிர மற்ற அனைவரும் தற்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுகவில் ஒரே அணியாக செயல்படுகிறார்கள். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்து தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது அதிமுகவில் கேள்விக்குறியாக இருப்பது சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் மட்டும்தான். இவர்களது முடிவு என்ன என்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். தாராளமாக திமுகவில் இணையலாம். ஏனென்றால் நிச்சயம் எதிர்கால அரசியல் திமுகவை மையப்படுத்தி மட்டுமே கொண்டு செல்ல முடியும். அதிமுக இனி நிலை பெறாது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களையே புறக்கணிக்கக்கூடிய வகையில் அதிமுகவில் பணியாற்றியவர்கள்தான் நீங்கள். ஆனால் நிச்சயம் உங்களை போல நான் செயல்பட மாட்டேன். தேவையில்லாமல் தாவேகாவில் இணைந்து நிச்சயம் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் உங்களுக்கான ஆதரவுகள் இருக்கும். அடுத்த தலைமுறையினர்கள் நிச்சயம் புறக்கணிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளும் அமைந்துவிடும். இதனால் தற்பொழுது திமுகவில் இணைந்தால் மட்டும்தான் உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளார். இதனால் நிச்சயம் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி சென்றாலும் கூட அதிமுக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவில் எடப்பாடி இருக்கக்கூடாது அல்லது மூத்த நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து வெளியேற வேண்டும். தற்பொழுது அரசியல் களம் திமுக வர்சஸ் தாவேகா என்று மாறிவிட்டது. இதனால் இனிமேல் அதிமுகவை மையப்படுத்தி நம்மால் எந்த ஒரு அரசியல் களத்தையும் தமிழக அரசியலில் பயன்படுத்த முடியாது என்று விஜயபாஸ்கர் அவர்களிடம் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். அவர் கூறியதும் நிச்சயம் உண்மைதான். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் பல முறை அதிமுகவை ஒருங்கிணைந்து சேர வேண்டும் என்ற பல போராட்டங்களையும் நடத்தினார். அமைதியாகவும் இருந்தார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. வேறு வழியில்லாமல் திமுகவில் இணைந்த பிறகுதான் தெரிய வருகிறது அதிமுகவின் ஒட்டுமொத்தமான எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து கொள்கைகளையும் சட்டதிட்டங்களையும் எடப்பாடி மீறி செயல்படுகிறார் என்று. இதனால்தான் தற்பொழுது தாவேகா தைரியமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி அதிமுகவிற்கு இல்லை என்ற காரணத்தினால் தாவேகா தமிழ்நாட்டில் உருவெடுத்தது. விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்திலும் போது கூட அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. திமுக வர்சஸ் தாவேகா என்ற போட்டிதான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதையும் அவர் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட வெற்றியடைந்த பிறகும் கூட தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்களது வீட்டில் விஜய் அவர்கள் சென்றிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சந்திக்கவில்லை. அதற்கு காரணம் சசிகலாவிற்கே துரோகம் செய்த எடப்பாடி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் செய்து அதிமுகவில் இந்த பொறுப்பில் இருக்கிறார். நிச்சயம் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தற்பொழுது தேர்தல் தோல்வியின் மூலமாக விஜய் அவர்கள் உணர்த்திவிட்டார் என்ற தகவலையும் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பை வைத்து நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய அரசியல் காலம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பது இருக்காது. மக்கள் அதிமுகவை விட தாவேகா வர்சஸ் திமுக என்ற போர்க்களமான அரசியலை உருவெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் அதிமுகவில் பயணிக்க வேண்டாம் என்று விஜயபாஸ்கர் அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் பல மாவட்ட செயலாளர்கள் 40 பேர் மாஜி மாவட்ட செயலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அதிமுகவில் இனியும் உங்களது செல்வாக்கு நிலைக்காது, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் திமுகவில் இணைவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். பிறகு எதற்காக இன்னமும் அதிமுகவின் அரசியலை பற்றி அவர் பேசுகிறார் என்ற கேள்விகளும் கேட்கலாம்.
உண்மைதான், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். ஆனால் அதிமுகவிற்கு செய்த துரோகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா? அதற்கான ஒட்டுமொத்தமான முயற்சிகளையும் தான் தற்பொழுது ஓபிஎஸ் செய்கிறார். அதிமுகவை ஓபிஎஸ் அவர்கள் உடைக்கவில்லை. ஆனால் எடப்பாடியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த துணிச்சலான வார்த்தைகளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமும் எம்எல்ஏக்களிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் ஓபிஎஸ் அவர்கள் கேட்டு வருகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுக இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வரலாற்றில் சந்தித்ததே கிடையாது. 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வி. அரசியல் களம் முற்றிலும் தலைகீழாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள் அன்று கூவத்தூரில் முதல்வராக பொறுப்பேற்காமல் வைத்திருந்தால் இன்றைக்கு நான் தான் முதல்வராக இருந்திருப்பேன். ஏன் விஜய் அவர்கள் கூட அரசியல் பக்கம் வந்திருக்க மாட்டார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் நடந்து முடிந்ததை பற்றி நாம் இனியும் பேச முடியாது, பேசவும் தேவையில்லை. நடக்கப் போவதை பற்றி நாம் பேசினால் நிச்சயம் அதிமுக ஒருங்கிணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று எடப்பாடியே பொதுக்குழுவை கூட்டி நீக்க வேண்டும், இல்லை என்றால் மூத்த நிர்வாகிகள் மாஜி அமைச்சர்கள் திமுகவில் இணைய வேண்டும், அதிமுகவில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றியான முழுமையான தகவல்களை ஓபிஎஸ் அவர்கள் போடி தொகுதியில் வெற்றியடைந்த பிறகே தெரியப்படுத்தியுள்ளார். போடி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி செய்த அனைத்து சதி திட்டங்களையும் முறியடித்து ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஓபிஎஸ்ஸின் பக்கம்தான் இருக்கிறார்கள். வைத்திலிங்கமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரையும் எடப்பாடி நீக்கி எம்ஜிஆர் அவர்களது காலத்து அரசியல் அனைத்து முக்கியமான நிர்வாகிகளையும் நீக்கி எடப்பாடி செய்த அந்த ஒற்றை துரோகம்தான் இப்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிட்டது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தால் அவரது அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.